எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2251வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேசத்துல, நம்முடைய பகுதியில நமக்கு தெரிந்தவங்க அநேகர் கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் கடன் வாங்கிட்டாங்க. அந்த கடனுக்கு வட்டி கொடுக்க முடியாம அது பெருகி கொண்டே போகிறது. சிலர் உழைக்கிற வருமானங்கள் கடன் அடைக்க பத்தவில்லை, வாழ்வாதாரத்துக்கு பத்தவில்லை. இப்படி கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது இரக்கம் பாராட்டி அவங்க கடனை திருப்பி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், நீயோ கடன் வாங்குவதில்லை. அந்த வசனத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் கடனை திருப்பி கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் கடன் வாங்காத அளவுக்கு கர்த்தர் நடத்துவாராக. எனவே கடன் பிரச்சனை உள்ள நபர்களுக்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 22, 23, 24 ஆகிய வசனங்கள். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு எருசலேமுக்கு போகிறார். அந்த எருசலேம்ல என்ன நடக்கும் சொல்லி அவருக்கு தெரியல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், கட்டுகளும் உபத்திரவங்களும் அங்க வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார். அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரிடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அந்த ஊழியத்தை எருசலேம்ல நான் முடிக்கணும். ஆகவே என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். அதாவது ஆண்டவருக்காக உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் அந்த ஊழியத்தை செய்வேன். அங்க தடைகள் இருக்கிறது சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். சொன்ன உடனே இவர் அப்படியே அங்க ஊழியத்துக்கு வேண்டாம் அப்படி சொல்லி நினைக்கல. அந்த இடத்துல போய் ஊழியத்தை செய்கிறார். இதுல இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துல சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் நமக்கு வரதான் செய்யும். ஆனா ஊழியத்தை நிப்பாட்டக்கூடாது. ஒருவேளை உங்க சபைகள்ல உங்களுக்கு சின்ன ஊழியம் இருக்கலாம், சின்ன ஒரு டாக்ஸ் கொடுக்குற ஊழியம் இருக்கலாம், ஒரு ஆத்மாவை சந்திச்சு அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுகிற ஊழியமா இருக்கலாம், சபையில ஏதோ ஒரு பணிவிட ஊழியம் இருக்கலாம். ஏதோ ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா அந்த ஊழியத்தை உற்சாகமா செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துல பரிசுத்த ஆவியானவரை நம்பியே ஊழியம் செஞ்சார். இப்போ இங்க சொல்லப்பட்ட உடனே இவரு நல்ல வேலை சொல்லிட்டாரு, நம்ம இருந்துக்கிடுவோம் சொல்லி இருக்கல. அந்த ஊழியத்துக்காக உயிரே போனாலும் பரவாயில்ல சொல்லி உற்சாகமா ஊழியம் செய்கிறார். ஆண்டவரிடத்தை பெற்ற ஊழியத்தை நான் செய்யணும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கும் நமக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரிதான், ஊழியத்தை நல்லா செய்யணும். வேதம் சொல்லுகிறது, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவத்தை பார்த்த உடனே போதும்பா, ஊழியர் செஞ்சது போதும் அப்படி சொல்லி நினைக்க கூடாது. இந்த ஓட்டத்தை சந்தோஷமா ஓடணும். ஓட்டப்பந்தய வீரனுக்கு எங்க இருந்து ஓடணும், எங்க முடிக்கணும், அது வரதான் அவன் கஷ்டப்படணும். அந்த ஓட்டப்பந்தயம் முடிஞ்ச பிறகு அவன் கஷ்டப்பட தேவையில்லை. அதே போலதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழிய நாட்கள்ல அவருக்காக ஓடுவோம், அவருக்காக பிரயாசப்படுவோம். பின்னானவைகளை மறந்து நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓடுவோம்.
ஓடிக்கொண்டிருக்கும் போது அங்கேயும் இங்கேயும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஓட்டம் குறைஞ்சிடும். நமக்கு முன்னால இருக்கிற லெக்க பார்த்து ஓடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளவு கட்டுகள், எவ்வளவு உபத்திரவங்கள் நமக்கு முன்னால இருந்தாலும் சரி, ஊழிய செய்யறவங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம ஜீவிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் சொல்றபடி நம்ம செய்யும் போது, அந்த கட்டுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவர் தகர்த்து போடுவார். ஏன்னா அவர் கட்டுகளை உடைக்கிறவர். வேதத்திலே வாசிக்கிறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் என்றெல்லாம் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்வை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியங்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாங்கள் உற்சாகமா செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எவ்வளவு எதிர்ப்புகள், தடைகள், பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஆண்டவரே உம்மை மாத்திரம் சார்ந்து உமக்காக வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. விசேஷமாய் பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வீரான்னு ஜெபிக்கிறேனப்பா. இந்த நாள் முழுது கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட வருவதாக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தினுடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலை